கம்பத்துல ஏறி உயிருக்கு போராடியவர் மீட்கப்பட்டிருக்காரு. அந்த பதைக்கும் காட்சிகளை பார்க்கலாம். உத்தரகாண்டில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி மின்கம்பத்தை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடிய நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார். உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் டன்ஸ் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. அப்போது எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் சிக்கிய ஒருவர் மின்கம்பத்தில் ஏறி இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அவரை மீட்புக் குழுவினர் மீட்டனர். சென்னை பாடியில மாமூல் கேட்டு கர்ப்பிணி பெண் அவரோட கணவரை கத்தியால தாக்கிய 3 பேரை காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. விக்னேஷ் என்ற குள்ளவிக்கி, தனுஷ் ஆகியோர்கிட்ட நடத்திய விசாரணையில அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. ரவுடியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் 5000 ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டி கத்தியால தாக்கிவிட்டு தப்பி ஓடினதா கைதான குள்ளாவிக்கு அளித்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர வச்சிருக்கு. இந்த கும்பலுக்கு பயிற்சி அளித்த பிரபல ரவுடி சுனாமி சூர்யா, கேசவன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் தேடிட்டு வராங்க. இதே கும்பல் காதல் விவகாரத்தை கண்டித்தா ரவுடி மணி வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வீசி மிரட்டி போனதும் இப்ப தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் சிலிண்டர் வெடிச்சு மாமியார் மருமகள் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த விபத்து தொடர்பான தகவல்களை நாம பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து மாமியார் மருமகள் காயமடைந்தனர். சிலிண்டர் வெடித்ததால் வீட்டின் பிரதான இரும்பு கதவு வேரோடு சாய்ந்து தெருவில் விழுந்ததுடன் பொருட்கள் அனைத்தும் நாலாபுரமும் சிதறின. தரைத்தளம் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் சுதாரித்துக் கொண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயை அணைத்தனர். இதில் காயமடைந்த மாமியாரும் மருமகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகையில அரும்பாடுபட்டு வளர்த்த வெட்டிவேறு பயிர்கள் அழிக்கப்பட்டதால பெண்கள் கதறி அழுதாங்க. பின்னணி என்னன்னு பார்க்கலாம். நாகை அருகே சாகுபடி செய்த இடத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் வெட்டிவேர் பயிர்களை அதிகாரிகள் அழித்ததாக பெண்கள் கதறி அழுதனர். நாகை மாவட்டம் வானவன் மாதேவி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள 100 குழி நிலத்தில் வெட்டிவேர் சாகுபடி செய்துள்ளார். அந்த இடத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் அது குறித்த புகாரின் பேரில் வெட்டிவேர் பயிர்களை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுந்தரேசன் குடும்பத்தினர் பல லட்சம் செலவு செய்துள்ளதால் சாகுபடி முடிந்த பிறகு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர். எனினும் போலீசார் உதவியுடன் வெட்டிவேர் பயிர்கள் ஜேசிபி கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டதால் அங்கிருந்த பெண்கள் கதறி அழுதனர். ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அசாம் மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி கணக்கில் வராத 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தை பறிமுதல் செஞ்சாங்க. அசாம் மாநிலம் பார்பேட்டா பகுதியைச் சேர்ந்த
IAS அதிகாரி நுப்பூர் போரா வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவிச்சதா குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் பேர்ல அவரோட வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையை நடத்தி நகை பணத்தை கைப்பற்றியதோட அவரையும் கைது செஞ்சாங்க. சேலம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் ஒரு கும்பல் சரமாரியா தாக்கியிருக்கு. சேலம் அரசு நகர பேருந்தில் பயணிச்ச மாணவி கிட்ட ஒருத்தர் தவறான முறையில் சைகை காட்டினதா சொல்லப்படுது. இதை நடத்துனர் கண்டுகொள்ளாதனால இதை அறிஞ்ச மாணவியினுடைய உறவினர் பேருந்து நிலையத்துக்கு வந்து சம்பந்தப்பட்ட நடத்துனரையும் ஓட்டுநரையும் சரமாரியா தாக்கியிருக்காங்க. மேலும் கேட்க வந்த போலீசாரை மாணவியினுடைய தாயார் தள்ளிவிட்டு தகாத வார்த்தைகளால திட்டியதா சொல்லப்படுது. இதுல தொடர்புடைய ஆறுமுகம், பாலு ஆகிய இருவரையும் போலீசார் கைது செஞ்சாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பா நடிகை வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். நான் அதுக்கு தான் சொன்னேன், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ ஐ வில் அபாய்ட் பை தட், நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் சீமானை இதை நல்லபடியாக சீமான் தானே முடிக்கணும். சீமானும் அதே மாதிரி சமாதானமாக முடித்தா தானே இது முடியும். இல்லை நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னா மீண்டும் சண்டை இருக்க போகுது, அதே தான் நடக்க போகுது. அதனால் இப்போ பால் இஸ் இன் சீமான்ஸ் கோர்ட். சீமான் தான் இந்த அசிங்கத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இல்லை நான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா இது முடிய போகிறதில்ல. ஓகே, அதனால் மக்கள் குழம்ப வேணான்றதுக்காக நான் அந்த வீடியோவில் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, 24ஆம் தேதிக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்கல அப்படின்னா அது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மீண்டும் அந்த கலாட்டெல்லாம் நடக்க போகுது. இதுதான் நடந்திருக்குது. அதனால் நான் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே யார் உண்மை சொல்லிகிட்டு இருக்கா, யார் பொய் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆந்திராவில் மாடு கூரை மேலே நின்னதை பார்த்த கிராம மக்கள் திகச்சு போனாங்க. ஏன் மாடு கூரை மேலே ஏறிச்சுன்னு பார்க்கலாம். ஆந்திராவில் தெருநாய்களிடமிருந்து தப்பிக்க மாடு ஒன்று வீட்டின் கூரை மீது ஏறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. ஷேக் கபூர் என்ற விவசாயி தனது வீட்டிற்கு வெளியே மாட்டை கட்டி வைத்திருந்தார். அப்போது அங்கு வந்த தெருநாய் கூட்டம் மாட்டை சூழ்ந்து தாக்கியுள்ளது. இதையடுத்து கயிற்றிலிருந்து விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிய மாடு ஒரு வீட்டின் கூரையின் மீது ஏறி நின்றது. இதனால் திகைத்து போன கிராம மக்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு மாட்டை கீழே இறக்கி வந்தனர். இந்த சம்பவத்தில் கூரை லேசாக சேதமடைந்தது. ஈக்வடார் நாட்டில் நடந்த போராட்டம் கலவரத்தில் முடிஞ்சிருக்கு. என்ன காரணம்னு பார்ப்போம். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள ஈக்வடார் நாட்டில் டீசல் மானிய விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. கனரக போக்குவரத்து, பயணிகள் வாகனம் மற்றும் விவசாய துறைகளால் பயன்படுத்தப்படும் சுமார் $1 பில்லியன் டீசல் மானியத்தை அந்நாட்டு அரசு ரத்து செய்ததால் டீசல் விலை உயர்ந்துள்ளதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் குயிட்டோவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மோதல் வெடித்தது. அப்போது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். இதேபோல் குயிட்டோவின் புறநகர் பகுதியிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனால் 7 மாகாணங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நின்னபடி காலால பைக்கை இயக்கிய இளைஞரினுடைய வீடியோ வெளியாக இருக்கு. அதை பார்க்கலாம்.
உத்தரப்பிரதேசத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபரை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பிஜ்னோரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பான்சி சுங்கச்சாவடி அருகே முன்னாள் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இளைஞர் ஒருவர் நிமிர்ந்து நின்றபடி வேகமாக சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது. இது மிகவும் பொறுப்பற்ற செயல் என சமூக ஊடக பயனர்கள் பலரும் விமர்சித்துள்ளனர். ரியல் எஸ்டேட் டீலரோட சமூக வலைதளத்தில் பழகி 50 லட்சம் பணம் கேட்டு பெண்கள் கேங்கா மிரட்டிய சம்பவம் மத்திய பிரதேசத்தில் அரங்கேறியிருக்கு. நிலம் வாங்குறது தொடர்பாக பேசணும்னு டீலரை அணுகிய பெண்கள் கும்பல் அவரை நேரில் வர வச்சு காரில் கடத்தி இருக்காங்க. டீலரை அடித்து துன்புறுத்திய அந்த கும்பல் 50 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு மிரட்டி இருக்கு. இதற்கிடையில் டீலரோட செல்போன் எண்ணை வச்சு காரை ட்ரேஸ் செஞ்ச போலீஸ் கடத்தலுக்கு மூளையா செயல்பட்ட 18 வயது இளம்பெண் கிருத்திகா உட்பட 6 பேரை மடக்கி பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. கேரள மாநிலம் பாலக்காட்டில் பார்க்குறவங்க முகம் சுழிக்கிற வகையில் தனியார் பேருந்து ஊழியர்கள் மோதிக்கிட்டாங்க. அந்த காட்சிகளை பார்ப்போம். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 2 தனியார் பேருந்து ஊழியர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. தொழில் போட்டி காரணமாக நடைபெற்ற இந்த மோதலில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். அதில் பேருந்து நடத்துனர் ராஜேஷ்குமார் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை ஒத்தக்கடையில் வீட்டுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட கார்களை போதை கும்பல் சேதப்படுத்தி இருக்கு. எதற்காக என்று அறிவோம். மதுரை ஒத்தக்கடை அருகே வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு கார்களை போதை கும்பல் கற்களை கொண்டு சேதப்படுத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கார்களின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் நரசிங்கம் பகுதியைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொடைக்கானல்ல போதை காளான்ல தேனை ஊத்தி இளைஞர்கள் சாப்பிடுற வீடியோ இன்ஸ்டாகிராம்ல வைரலா பரவிட்டு வருது. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் சர்வசாதாரணமாக போதை காளான்கள் கிடைப்பதாக கூறப்படும் நிலையில் போதை காளானில் தேன் ஊற்றி இளைஞர்கள் சாப்பிடும் வீடியோ இன்ஸ்டாகிராமில் வேகமாக பரவி வருகிறது. சுற்றுலாவுக்கு வரும் இளைஞர்களை குறிவைத்து இந்த போதை காளானை விற்பனை செய்து வருவது தொடர்கதையாக உள்ளது. குறிப்பாக மலை கிராமங்களில் உள்ள தங்கும் விடுதியில் இருந்தபடி இளைஞர்கள் சிலர் போதை காளான் வளரக்கூடிய இடம், அதனை எப்படி சாப்பிட வேண்டும் என்று வீடியோவாக எடுத்து ரீல்ஸ் பகிர்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக மேல்மலை பகுதிகளில் போதை காளான் அதிக அளவில் விற்கப்படுவதாகவும் தனியாக வாட்ஸ்அப் குரூப் மூலம் இதுபோன்று வீடியோ ஷேர் செய்யப்படுவதாக கூறப்படும் நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பெரம்பலூர்ல இருக்க தனியார் உணவகத்துல பல நாள் பதப்படுத்தி கெட்டுப்போன மீனை வாடிக்கையாளருக்கு பரிமாறினதா புகார் எழுந்திருக்கு. பெரம்பலூர் 4 ரோடு போற பகுதியில் இருக்க தனியார் உணவகத்துல சங்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் தன்னோட கர்ப்பிணி மனைவியோட உணவு அருந்த போயிருக்கார். வஞ்சிர மீனை ஆர்டர் செஞ்சப்ப பல நாள் பதப்படுத்தப்பட்ட மீன் போல் இருந்ததாக சொல்லப்படுது. இது தொடர்பாக உணவக ஊழியர்கள் கிட்ட வாக்குவாதத்தில் அவர் ஈடுபட்டிருக்கார். மேலும் இந்த சம்பவத்தை வீடியோவாகவும் பதிவு செஞ்சு சமூக வலைத்தளங்களையும் பகிர்ந்திருக்கார். புது மீன் இல்லைண்ணே, உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்கள், இது புது மீன் மட்டும் சொல்லுங்கள். இந்த மீனை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வாங்கண்ணே, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இந்த மீன் ஃப்ரெஷ், இது ஃப்ரெஷ் மீனா, இதை தோலை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த தோலை உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்கள். மனசாட்சிக்கு வந்ததுலேயே அது மிஸ் ஆகி வந்துருச்சு அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா. ஆல்ரெடி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பியிருக்கேன். திருப்பி வேறு இடத்த யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிடுவேன். இது வந்து பழைய மீன், புரியுதுங்களா?
இது பழைய மீன், இது ஏற்றுக்க மாட்டேன். ஒன்று மிஸ் ஆகிடும். அதெல்லாம் அண்ணே எப்படிண்ணே மிஸ் ஆகுது? உங்கள் வீட்டுக்கு கொடுத்துருவீங்களா? உங்கள் குழந்தைக்கு கொடுத்துருவீங்களா? என் ஒய்ஃபு கன்சீவாக இருக்குது, இதை நான் சாப்பிட கூட என்ன இருக்கும்? புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் போக்சோ வழக்கில் சாட்சி அளித்த நபரை குற்றவாளியோட நண்பர்கள் அறிவாளால் வெட்டின சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. படுகாயமடைஞ்ச சிவம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். தகவல் அறிந்த உறவினர்களும் நண்பர்களும் திருநள்ளாறு காவல் நிலையம் முன்பு 3 மணி நேரத்திற்கு மேலா சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை தேடுற காவல்துறை அவர்கள் அறிவாலோட தப்பி செல்ற சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டிருக்காங்க. சிவகாசியில சாலைக்கு நடுவுல அமர்ந்திருந்த போதை ஆசாமி லாரியோட முன்பக்கம் ஏறி அடாவடி செஞ்ச காட்சிகள் வெளியாக இருக்கு. நடு ரோட்ல அமர்ந்திருந்தவரை சமாதானம் செஞ்ச நபர்கள் போதை ஆசாமியை அழைச்சிட்டு போய் சாலையோரமா உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் சாலைக்கு வந்த குடிமகன் லாரியை மறிச்சு அட்டகாசம் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா லாரி ஓட்டுநர் கீழே வந்து இறங்கி கண்டிச்சதுனால லாரியிலிருந்து இறங்கி சாலையோரமா போதை ஆசாமி போயிருக்காரு.